அப்ப அந்த பெண் வாக்காளர்களை கவருவதற்காக இது போன்ற அறிக்கைகளை தொடர்ந்து எல்லா கட்சியும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் நிச்சயம் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற ஒரு வகையில சிந்திச்சு உங்கள் வாக்குகளை பதிய வைக்கணும். ஆண் வாக்காளர்களை விட தமிழ்நாட்டில் பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இல்ல அது ஒரு கட்சி அறிவிச்சோன்னு உடனே மத்தவங்க அறிவிக்கிறது. ஏன்னா இது தேர்தல் நெருங்கிருச்சு. ஆண் வாக்காளர்களை விட தமிழ்நாட்டில் பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அப்ப அந்த பெண் வாக்காளர்களை கவருவதற்காக இது போன்ற அறிக்கைகளை தொடர்ந்து எல்லா கட்சியும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம் பெண்கள் மிகவும் புத்திசாலிகள். நம்ம தொகுதிக்கு நமக்கான நல்ல வேட்பாளர் யார், நமக்கான நல்ல கட்சி எது என்பதை சிந்திச்சு உங்கள் வாக்குகளை பதிய வையுங்கள். நிச்சயம் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற ஒரு வகையில சிந்திச்சு உங்கள் வாக்குகளை பதிய வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு அறிவிப்புகள் வருவது, இவ்வளவு பணம் கொடுக்கிறோம், இதெல்லாம் தரோன்னு சொல்றதா இந்த தேர்தல் காலத்தில் நடக்கின்ற அந்த திருவிழாவை ஒட்டி நடக்கின்ற அறிவிப்புகள். அதனால இது எல்லா கட்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல கொடுக்கின்ற பணத்தை நம்ம தப்பா பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்காங்க. அது நாம் இல்லை என்று மறுக்க முடியாது. அவங்க மாசம் கொடுக்கிற அந்த 1000 ரூபாய் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வெளிநாடுகள்ல, வளர்ந்த நாடுகள்ல, வல்லரசு நாடுகளிலேயே இது போன்ற ஒரு திட்டங்களை அறிவிக்கும் போது இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழ் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. அவர்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கும் இந்த உதவி நிச்சயம் பயனளிக்கும். அது மட்டும் கிடையாது, வெறும் பணத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல, அவங்களுக்குரிய வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். பாதுகாப்பு பெண்களுக்கு நிச்சயம் வரணும். அது மட்டும் இல்ல, சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கணும். மருத்துவமும் கல்வியும் நிச்சயம் அனைவருக்கும் சமமாக கிடைக்கணும். இது மாதிரி தொலைநோக்கு பார்வையோடையும் அறிவிப்புகள் வரணும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு.